ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பொங்கலுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடெல்லாம் ஒட்டடிச்சு க்ளீன் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போகணும். நாளையிலேருந்து வேலைக்கு போயிட்டாருன்னு அப்புறம் என்னால் ஒண்டியே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. சரி, அவர் இருக்கும்போதே வந்து நம்ம ஒட்டடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலையில் தான் இறங்கியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து பொங்கலுக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் எதுவுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு செஞ்சுருந்த சாப்பாடே இருந்துச்சு, அதை வச்சு இப்போ சாப்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியமாக சமையல் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஒட்டரெல்லாம் அடித்து விட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே இருக்கிற சாமான்லாம் இறக்கி வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கோம். பாதி சாமானை தொடச்சி மேலே எடுத்து வச்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த சாமான்லாம் தொடச்சி மேலே எடுத்து வைக்கணும். பாருங்கள், நான் சாமான்லாம் தொடச்சி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் கபோர்டுங்கெல்லாம் வேறு க்ளீன் பண்ணணும். கபோர்டில் இருக்கிற டப்பாங்கெல்லாம் வேறு கழுவணும். நான் வந்து ஒரு மாதமாக வந்து கபோர்டு க்ளீன் பண்ணவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நம்ம வந்து அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி வச்சாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து அவங்க சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க. அங்கேயும் இங்கேயும் விளாட்றதுல போட்டு வச்சுருக்க நியூஸ் பேப்பரை கூட கிழிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கபோர்டில் பாருங்கள், மொத்த பேப்பருமே வந்து என்னுடைய பசங்க தான் கிழிச்சி வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கப்போர்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியை போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். டிவியுமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். இப்போ இது ஈரமாக இருக்குது. ஈரம் ஆறத்துக்குள்ளே நான் போயிட்டு டப்பாலாம் கழுவி வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதை ஆறுனதுமே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நம்ம டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிட வேண்டியது தான். பக்கத்துலேயே வந்து கிச்சன் மேடை ஃபுல்லாக கழுவணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டரை அடிச்சோல்ல, அது ஃபுல்லாக வந்து இது மேலே விழுந்துருச்சு. அடுப்பு கழுவணும், கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் கபோர்டெலாம் கழுவணும். இந்த கபோர்டு மேலே இருக்கிற கபோர்டு ஃபுல்லாகவே தூசு இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. இந்த 2 கபோர்டுமே வந்து கழுவணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து நான் சாமான் வச்சுருக்கேன், ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவுமே இப்போ பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவணும். நம்ம ஒட்டரை அடிச்சிருந்ததுனால தூசு ஃபுல்லாக சாமானில் விழுந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கழுவணும். அதுக்கப்புறம் வந்து துணி வச்சுருக்க கபோர்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ மொத்த பாத்திரமே வந்து தொடச்சி மேலே எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பெருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாக வந்து குப்பையாக இருக்குது. டெய்லியுமே க்ளீன் பண்ணுறோம், ஆனால் இந்த குப்பையெல்லாம் மறுபடியும் எங்கேருந்து தான் வருதுன்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வீட்டில் வந்து குப்பை சேர்ந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், டெய்லி கூட்டி பெருக்கிறோம், இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இதெல்லாம் கபோர்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரு. இப்போ இது எல்லாத்தையுமே பெருக்கிட்டு வீடு ஃபுல்லாக கழுவணும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வந்ததுனாவே இந்த வேலை தான். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீடு ஃபுல்லாக வந்து ஒட்டரை அடிக்கிறது, க்ளீன் பண்ணுற வேலை. மற்ற டைமில் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இப்போ க்ளீன் பண்ண மாதிரி வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் சுத்தமாக கழுவிட்டேன். அதுக்கப்புறம் கபோர்டையும் நல்லா கழுவி விட்டுட்டேன். இப்போ வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து சோப்பு போட்டு நல்லா நார் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மசாலா டப்பா வைக்கிற கபோர்டையும் சுத்தமாக கழுவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சி விட்டுடணும், ஈரம் இல்லாமல். ஃபுல்லாமே வந்து நான் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்திரம் அடுக்கிற கபோர்டு, இதையும் சுத்தமாக கழுவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கபோர்டு ஃபுல்லாக ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன். பாருங்கள், ஈரமே இல்லை, நல்லா ஆறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நான் கழுவி வச்சுருக்க டப்பா எல்லாத்தையுமே இதில் வந்து இப்போ வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டப்பாலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து கட்டில் மேலே தான் கவுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பாதி டப்பா மட்டும்தான் கழுவியிருக்கேன். இன்னமும் வந்து டப்பாலாம் இருக்குது கழுவ வேண்டியது. இப்போ நான் பிளாஸ்டிக் டப்பாலாம் தான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கட்டில் மேலே கவுத்துட்டு மறுபடியும் போயிட்டு பாத்திரம்லாம் கழுவணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சி விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மொத்த டப்பாவுமே கட்டில் மேலே கவுத்துட்டேன். இதுக்கப்புறம் பாத்திரம் வச்சுருந்த ஸ்டாண்டை தான் கழுவணும். பாத்திரம்லாம் நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அப்புறமா பாத்திரம் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு கழுவிட்டோன்னா அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் அடுக்கிடலாம். இப்போ நான் போயிட்டு ஸ்டாண்டை தான் கழுவ போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்டாண்டை வந்து சுத்தமாக கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமானை துலக்கிற ஸ்டீல் நார் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே நான் ஒரு துணியை போட்டு நல்லா துடைச்சி விட்டுருவேன். அப்படியே விட்டுவிட்டோன்னா இது வந்து துரும்பு பிடிச்சிரும் தண்ணி இருந்துச்சுன்னா. அதனால் நான் துணி போட்டு நல்லா துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் அடிக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சமையல் தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டைம் 1 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, சமையல் செஞ்சுட்டு அப்புறம் பொறுமையாக வேலை செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் நான் வந்து பருப்பு வந்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜையும் க்ளீனாக துடைச்சிட்டேன். ஃப்ரிட்ஜை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கபோர்டில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு டப்பாங்கள்லாம் கழுவி வச்சுருந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்து கபோர்ட்லேயும் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாதி டப்பா மட்டும்தான் கழுவி எடுத்துகிட்டு வந்து கபோர்டில் வச்சுருக்கேன். இன்னமும் கழுவ வேண்டிய பாத்திரம் இருக்குது. இப்போ டைம் இல்லாதனால சரி அப்படியே விட்டுட்டேன், நாளைக்கு கழுவிக்கலான்னு சொல்லிவிட்டு. வீடு கழுவ வேலை இருந்துச்சு, அதனால் வந்து பாத்திரம்லாம் கழுவலை. இப்போ வீடெல்லாம் சுத்தமாக கழுவி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மசாலா டப்பா எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு வந்து நான் கபோர்டில் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனையும் வந்து சுத்தமாக துடைச்சி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து துணியை வந்து தண்ணியில் நனைச்சி சுத்தமாக வந்து ஃபேனை துடைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபேன் ஓரளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதுக்கு முன்னே பார்க்கும்போது வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக வீடெல்லாம் வந்து ஒட்டரை அடித்து க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கபோர்டெல்லாம் சுத்தமாக துடைச்சி விட்டுட்டோம். நான் அடுப்பெல்லாம் கழுவிட்டேன். டப்பா மட்டும் வந்து பாதி தான் கழுவி வச்சுருக்கேன். பாதி இன்னுமே நிறைய இருக்குது. அது வந்து நாளைக்கு கழுவிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நிறைய க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு, அப்புறம் வீடு கழுவுற வேலை இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து டப்பாலாம் கழுவலை. சரி, பொறுமையாக நாளைக்கு கழுவிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்தாவே தெரியும் நான் எப்படி இருக்க பாருங்கள். செம்ம டைட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேலை இன்றைக்கி. வேற ரொம்ப தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒட்டரை அடிச்சோல்ல, அந்த தூசெல்லாம் வந்து உள்ளே போயிடுச்சு போல் மூக்கு உள்ளே. ரொம்ப வந்து தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து தண்ணி காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் நான் குளிக்கணும். சாப்பாடு வந்து நான் மதியமே செஞ்சுட்டேன். நான் வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே இருக்குது நைட்டுக்கு, அதுவே வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுமே வந்து நான் வந்து இப்போ காமாட்சி அம்மா விளக்கும் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.